Hey guys, welcome to Hari's vlog. நம்மளோட வாழ்க்கை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வாய்க்காலில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இதை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா 99.8 வந்துடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம 1K அடிக்கிறதுக்கு. அதை நம்ம இந்த இடத்துல இருந்து தான் செலிப்ரேஷன் பண்ணோம். இந்த இடத்துல தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. வாங்க பார்ப்போம், ஏறுறத பார்ப்போம் வாங்க. ஹரிஸ் vlog வாழ்க்கை. 2 பேர் தான். ஒருத்தர் வந்துட்டாங்க. ட்ரிபிள் 9 வந்துருச்சுடா. டேய் கேக்குடுங்கடா வாங்கடா. கேக்குடுங்கடா 1K அடிக்க போறோம். ஒன்னே ஒண்ணுதான் வர மாட்டேங்கிறா. வருமா? வந்துரும். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த நீங்க இல்லாம நான் இல்லடா. அது பிரிச்சு பிரிங்கடா. வெடிக்கிறேன்டா. சரி, சொல்றேன். சரி, ஓகே. கேக் வெட்ட போறோம். நம்மளோட ஜேர்னி வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. இங்க இருந்து நம்ம 1K அடிச்சு கேக் வெட்டணும்ன்றது ஐடியா. இந்த 1K எப்படி அடிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, யாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் புதுசெல்லாம் வரல. எல்லாரும் போன்லயும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திருப்பி அந்த 1K அடிக்கணும்ன்றதுக்காக திருப்பி 1K அடிக்க வச்சோம். கெத்துடா. நாங்க 1K இதுதான் வந்துட்டு எல்லாருமே எல்லாத்துக்குமே இதான் நடக்குது. அத நாங்க நான் பேசிட்டு இருக்கேன். இதை ரிவீல் பண்றதுக்காக தான் இதை பண்ணது. கேக் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம 10K அடிக்கிறோம். அடுத்த செலிப்ரேஷன் அதுக்கு பண்றோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண பாக்குறேன். எனக்குமே இதை பத்தி சோசியல் மீடியாவை பத்தி தெரியாது, எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இருந்தாலும் நான் கத்துக்கிறேன். உங்களுக்காக நான் பெருசா பண்ண பாக்குறேன். இந்த வாய்க்காலுக்கே வராத நாய் எனக்காக வந்திருக்கான். அப்படி இல்ல, எதுக்காக வந்தான்னு தெரியல. கடைசியில வரலன்னு அழுதுட்டு தான் இருந்தான். அவன் கேக்கே சாப்பிட மாட்டான்டா. எல்லாரும் கேக் வெட்டும், சாப்பிடுவோம். கேக் வெட்டும். வாங்க. ஏய் வாடா. நீனு ஏதோ முடிச்சு விட்டேன். ஓகே, இது உங்களுக்காக. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட முடியாது, இருந்தாலும் நம்ம பழக்கமே. ஓகே, ஒரு பண்ணு தான். நாங்க பண்ணது எல்லாமே பூமரா இருக்கலாம், ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்திருக்கலாம். இனி வரதை நான் சிறப்பா பண்ண பாக்குறேன். ஓகே கைஸ், வாங்க நம்ம வாய்க்கால் vlogக்குள்ள போவோம். இதே இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணோம். இந்த வாய்க்காலை தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணோம். ஆனால் இந்த வாய்க்காலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ். இந்த இடத்துக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் வாங்க. அப்படி இது அரையும் குறையுமா தெரியும், நான் குதிச்சிருவேன் தப்பிச்சிருவேன் அப்படின்லாம் வந்தீங்கன்னாலும் இங்கே டேஞ்சர் தான். என் கண் பண்ணி 2 பேரும் நாங்களே காப்பாற்றிடுவோம். இங்கே கூட்டமாக வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இதில் குதிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பானே தவிர நம்மளை யாருமே அது காப்பாற்ற மாட்டான். அதான் இந்த இதில். அதே மாதிரி நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணது எதுக்காக அப்படின்னா, நம்ம இருந்தோம் போகணுன்னு இருக்கக்கூடாது, ஒரு 1000 பேத்துக்காச்சும் நம்மளை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். அதே மாதிரி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். இன்னும் நான் பெருசாக வளரணும், பெருசாக பண்ணணும், நல்லா பண்ணணும். அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் தான். அப்போ எனக்கு ஓரளவுக்கு கண்டென்ட் பண்ண தெரியல அப்படின்னாலும் கற்றுக்கிறேன், பெருசாக பண்ண பார்க்குறேன். காமெடியாக இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பண்ணுவோம். சரி வாங்க சுற்றி பார்ப்போம் இந்த வாய்க்காலை பற்றி. ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸு. நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூர் கோவில்வெளி பக்கத்தில் இருக்கிற பெரிய வாய்க்காலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம். 20 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து இந்த வாய்க்காலுக்கு. அடுத்த விலாக் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா கோவிலுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நேமை கமெண்ட்டில் போடுங்க கைஸ். அப்புறம் இங்கே எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். திருப்பூரில் இருக்கிறவங்க நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இந்த வாய்க்காலுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். அடுத்த விலாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க. அடுத்த விலாகில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் கைஸ். பாய். அவன் பாதம் சிறுசா இருந்தாலும் அவன் எடுத்துக்கிட்ட பாதை பெருசா இருந்தது. இனிமே நீதான் பாஷா. இந்த கடலோட ஆழம் என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது. இறங்கி ஆழம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லீவு டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. அது இந்த சண்டேனாவே ஸ்பெஷல் இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் என்ஜாய் பண்ணுறதே ஒரு செம்ம ஸ்பாட். ஜாலியாக விளாடுவோம். இங்கே தான் நீச்சல் தெரியாமே வந்து குளிச்சது நான் ஃபஸ்ட்டு. அந்த ரீல்ஸும் நான் அப்லோட் பண்ணுறோம். அந்த ரீல்ஸும் இருக்குது. அது வந்து ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்லேருந்து போட்டோம். ஸோ நான் 24K என்னமோ அடிச்சது. அதில் நான் தான் ஃபஸ்ட்டு பத்தக்கு நீச்சல் அடிச்சுட்டு வருவேன். நீ வரப்போற வீடியோஸ்லாம் இன்னும் ஜாலியா இருக்கு. கொடைக்கானல் சீரீஸ் உள்ள அப்லோட் பண்ண போறோம் அடுத்து வரப்போது. சரி வாங்க இந்த வாய்க்காலோட அழகை பார்த்துட்டு. அழகா இருக்க இடத்துல ஆபத்து அதிகம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடம் அழகா இருந்தாலும் ஆபத்து அதிகம். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்க்கால் வந்து ஒரு சின்ன வாய்க்கால். அப்படி குளிக்க வரீங்க அப்படின்றப்ப இதுல தண்ணி வந்தா மட்டும் நீச்சல் தெரியாதவங்க வந்து குளிங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ வந்து அடைச்சிருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி அடைச்சி வச்சிருக்காங்க. அதனாலதான் இதுல தண்ணி வரல. தண்ணி வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்கும். ஆனா இதுலயுமே சேஃப்டி கிடையாது. ஆனா அடிச்சுட்டு போக மாட்டீங்க, காப்பாத்திடலாம். ஏன்னா இந்த பக்கம் எந்த ஒரு லாக்குமே கிடையாது. அந்த பக்கம் அந்த டேஞ்சரஸான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்த போய் காட்டுறேன். அந்த இடத்த பார்ப்போம். வந்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா ஜாலியாக குளிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல தண்ணி வந்தாலும் அளவாக தான் வரும், ஃபுல்லாலாம் போகாது. இங்கே வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கிளாஸஸ் வந்து நிறைய உடச்சி போட்டு வச்சிருப்பாங்க. அதான் ஒரு பிரச்சனை இதில். சரி வாங்க, அந்த டேஞ்சரான அந்த ஒரு பாதை இருக்குல்ல, இதில் இங்கே இந்த இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஓட்டம் வந்து இந்த பக்கம் தான் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து தான் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் வரும். அந்த ரோட் சைட்ல தான் வந்து நம்ம கேக் வெட்டிட்டு வந்தோம். சரி ஓகேவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க 7 அடிக்கு இப்போ தண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம முத வீடியோ எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடியில தான் தண்ணி போயிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. 7 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கேன். நம்ம மனுஷங்க எல்லாருமே இப்போதைக்கு நார்மலாக ஹைட்டுக்கு நான் என்ன ஒரு 4 அடி 5 அடி தான் இருப்பேன். 4 அடியே இருப்பேன்னு தெரியல, ரொம்ப சின்னதாக தான் இருக்கேன். 7 அடிக்கு தண்ணி போகுது. அப்போ என்ன மாதிரி இன்னொருத்தனையும் மேலே ஏறினாலும் நான் உள்ளே போயிடுவேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது தண்ணி. சேஃப்டி கிடையாது, அவ்வளோதான். இந்த இடத்துல காப்பாற்றணும்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த சைடு அங்கே கட்டினா செடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு 2 சின்ன பசங்க இதே தண்ணியில் அடிச்சுட்டு போனாங்க. அடிச்சுட்டு போனப்ப எங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாருன்னா காப்பாற்றுவேன். ஆனால் காப்பாற்றணும்னு நினச்சா கூட காப்பாற்ற முடியாது. அது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற சமயத்தில் நம்ம உள்ளே குதிச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து இழுத்துட்டு போயிடுவோம். அந்த பசங்களை காப்பாற்றிட்டா கூட நம்ம அந்த கடைசிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா கீழே வந்து ஒரு குறுகலான ஒரு பாதை. அந்த இதுலேருந்து கீழே ரோட்டுக்கு அந்த பக்கம் போனோம் அப்படின்னா போக முடியாது. அதுதான் இதில் ஒரு பிரச்சனையே. ஆனால் இந்த இடத்துல அன்னைக்கு யோசிச்சது என்னன்னா, நான் டக்குன்னு யோசிச்சு ஒரு குச்சி எடுத்து, இது பெருமைக்காக சொல்ல கிடையாது, ஆனால் இதில் சீரியஸாக அன்றைக்கி நடந்தது அதுதான். ஒரு பெரிய குச்சி இருந்துச்சு. அந்த குச்சை வச்சு நானும் உள்ளே இறங்கினா நானும் காலி. அன்றைக்கி உள்ளே இறங்காமல் ஒரு குச்சி எடுத்து வச்சு அந்த 2 பசங்களை காப்பாற்றி அடுத்து வரவே வராதிங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். ஏன்னா நம்ம தண்ணி பார்க்கறதுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். தண்ணியை பொறுத்த இருக்கிறதுல மோஸ்ட்லி டேஞ்சரஸான ஒரு இது அப்படின்னா தண்ணி தான். தண்ணியில் மட்டும் வந்து விளையாடாதீங்க. என்ன நடக்க எப்படி நடக்குன்றது நம்மளால சொல்லவே முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளை நம்பி வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்த ஒரு ரிஸ்கையுமே எடுக்காதீங்க.
வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் குதிக்கிறேன், நீச்சல் தெரியாது, இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான். இதே ஒரு சம்பவம் வந்துட்டு எனக்கு நடந்திருக்கு. கிணத்துல குளிக்க போனப்போ இதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி குதிச்சானுங்க. ஆனால் அவனுக்கு கையை எடுத்துட்டானுங்க. நான் உள்ளே போயிட்டே இருந்தேன். அன்றைக்கி ஒரு 4 அண்ணங்க இருந்தால் இன்றைக்கி இந்த ஹரிஸ் கிடையாது. அதான் தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்கும் யாருனாலுமே எதுவுமே பண்ண முடியாது. தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டோன்னா நமக்கு கண்ணே தெரியாது. குளிக்கிறவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்ப்பீங்களான்றதே எனக்கு டவுட்டு தான். எவ்வளோ நேரம் வீடியோ இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே. அந்த குறுக்கெல்லாம் பாதையை பார்த்துட்டு நானும் போய் குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னேன்ல அந்த டேஞ்சரஸான பிளேஸ்ன்றது, அது இதுதான். எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வராதப்போ நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த சைடில் தான், இந்த ரோட்டில் தான் வந்து நாங்கள் காலேஜ் போவோம். காலேஜ் போகிறப்ப இந்த தண்ணி வராதப்போலாம் சில நேரத்தில் வந்து பார்ப்போம். பார்க்குறப்ப ஒரு துளி வெளிச்சம் தெரியாது. தண்ணி ஆனால் சுத்தமாக போகாது. இந்த கீழ் ரோட்லேருந்து அந்த பக்கம் ரோடு வரைக்கும், இந்த ரோடு மட்டும் எவ்வளோ நீளன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். வந்து அப்படியே ரோடை மட்டும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இதுக்கு அடியில் அதில் மாட்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடியில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியே தான் ஆகணும். நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இதில் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ டேஞ்சர். அதனால தான் இந்த இடத்துக்கு நான் எவ்வளோ ஏன் டேஞ்சர் சொல்கிறேன்னா, சப்போஸ் இந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எல்லோரும் வரீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து சேஃப்டி கிடையாதுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறது. ஓகே கைஸ், ஓகே நானும் குளிக்க போகிறேன். சரி, ஓகே. ஏன்னா தண்ணிக்குள்ளே இறங்க போகிற மைக்கு